ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. கேகேஆர் விஸ் ஆர்ஆரோட மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறப்ப. வணக்கம் வணக்கம். வந்து வழக்கம் போல கேகேஆர் கேப்டன் அஜிங்க வின் பண்ணாரு. அது வந்து ஒரு குட் டிசிஷனா இருந்துச்சு. அப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் ஓப்பனிங் வந்தாங்க. மீன்ஸ் ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் வந்தாங்க. பட் ஜெய்ஸ்வால் வந்து அவ்வளவா ஸ்டாண்ட் பண்ணல. அவரால் முடிஞ்சாலும் 29 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் சஞ்சு சாம்சன் அவர் வந்து இன்னும் பெருசா வந்து எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஸ்கோர் பண்ணாரு. 13 ரன் தான் அடிச்சாரு. அவரும் வந்து நிறைய கட்டிட்டாரு. நானும் பார்த்தேன் சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி அவுட் ஆகுது. பட் மேபி அந்த ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கும். அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் நீட்டா வந்து ஆட முடியல. கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவே 4th மேட்ச்ல வந்து அவரோட நல்ல நாக்க எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் ரியான் பராக் நல்லாதான் ஆடிக்கின்றாரு. ரியான் பராக் ஸோ வந்து திடீர் என்னாச்சு தெரியல. அவரும் வந்து தேவலா ஷாட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அவரும் வருண் சக்கரவர்த்தி போட்டார்னா அந்த முன்னாடி அந்த பால்ல ஒரு ஓவர்ல 6 அடிச்சாரு. ஒரு 6 வந்துருச்சு அந்த ஓவர்ல. வந்த உடனே மறுபடியும் அதே ஷாட் ஆட போனா அவுட் ஆனார் ரியான் பராக். எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. அப்போ ஒரு 6 வந்துச்சு, பிச்சு வேற கொஞ்சம் நல்லா டேர்ன் ஆகுது. ஆக்சுவலா ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் இந்த பிச்சு நல்லா கொஞ்சம் டேர்ன் ஆகும், டியூ வரும்ட்டு. ஆக்சுவலா ரெண்டுமே பாசிட்டிவா முடிஞ்சிடுச்சு. இன்னும் என்னன்னா இவங்க வந்து ஸ்டாப் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கண்ணா. இவங்க கொஞ்சம் டீசெண்டா தானே ஆடினாங்க. ரியான் பராக் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. நிதிஷ் ராணா எதிர்பார்த்தேன். நிதிஷ் ராணா வந்து இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஆச்சு பண்ணுவார்னு பார்த்தேன். அவர் வந்து சரியா எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவ்வளவா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. 8 ரன் அடிச்சாரு. அவரும் அந்த பாலு மொயின் அலி போட்டாரு, கொஞ்சம் வித்து கொடுத்துட்டு அவர் போய் கட் ஆகலாம்னு நினைச்சாரு பொழுது. கரெக்டா டிப்பிக்கல் ஆஃப் ஸ்பின் டெலிவரி, டபான்னு போய் ஸ்டெம்ப் அடிச்சிச்சு. செம்ம லைன், செம்ம லென்த் மொயின் அலி. நேத்து சுனில் நாராயணுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. என்ன நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், நேத்து மொயின் அலி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், சுனில் நாராயண் வந்தாலையும் மொயின் அலியை டிராப் பண்ணுவாங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. மேபி சுனில் பிளஸ் அவங்களுக்கு சுனில் கண்டிப்பா எடுப்பாங்க. மொயின் அலியை விட்டுட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன ப்ரொமோஷனு எனக்கு என்னன்னே புரியல. வந்து சுத்துறாரு அசரங்கா. நான் அவரு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலண்ணா. நேத்து நல்லா பிச்சு நல்லா டேர்ன் ஆச்சு. வழக்கமா நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், பவர் பிளே வந்தா பா ஒரு 80 ரன்னுப்பா பவர் பிளேல, மேக்சிமம் மினிமம்னா 70 ரன்னுப்பா, மேக்சிமம்னா ஒரு 90 ரன்ப்பா பவர் பிளேல நம்மளுக்கு வேணும்ப்பா. ஸ்கோர் ஒரு 230 240 அப்படி வேணும்னு நினைச்சோம். ஆனா நேத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடுனதை பார்த்தா அது அவ்வளோலாம் ஒரு நல்ல குட் ட்ராக் மாதிரியே தெரில. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யோசிச்சது என்னன்னா, பிச்சு மேல குறை இல்லை, இவங்க மேலதான் குறைக்குதுன்னு நான் நினைச்சேன். பட் அப்புறம் லேட்டரா ஆடாதான் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது பிச்சில் தான் நல்லா இதுக்குது, டேர்னிங் ட்ராக்கா குத்துட்டுக்கிறாங்கன்ட்டு. அண்ட் கவுகாத்தியில டேர்னிங் ட்ராக் குத்துறது பெரிய விஷயம். அண்ட் நான் இன்னொன்னு யோசிக்கிறது என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தப்பி தவறி அடுத்த மேட்ச்க்கு இந்த ட்ராக்கை கொடுத்துறாதீங்க. ஏன்னா சென்னை வந்து போகுது, 3 ஸ்பின்னர் இருக்கிறாங்க, அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர் அஹமத். 3 ஸ்பின்னர் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டி ட்ராக்கை கொடுக்கவே கூடாது. அண்ட் அசரங்காவும் அவ்வளோலாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைண்ணா. நல்லாதான் பிளே பண்ணாரு அவரு. வந்து அவர் வந்து 33 ரன் அடிச்சனாலதான் அந்த ஸ்கோர் வந்து 150 தொட முடிஞ்சுச்சு. 150 பிளஸ். சீரியஸா அவர் ஏன் ரீடைன் பண்ணோன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் ரீடைன் பண்ணதுக்கு அவர் பெர்ஃபெக்டா அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டார். ஒரு நேற்று ராஜஸ்தான் கிட்ட நான் ஒரு எதிர்பார்த்தது என்னன்னா, இம்பாக்ட் பிளேயரா சிப்பம் துபே உள்ள எடுத்துனாங்க. அவர் எத்தனை வரும்போது நான் யோசிச்சது என்னன்னா, ஏன்பா சிப்பம் துபே இப்ப வராரு, சிம்ரான் நெட்மே இருக்கிறாரு, அவரை நம்ம 10 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணா கூட அவரோட என்ன ஒரு 2 ஓவர் 10 பால் 15 பால் ஆடுறதுக்கான நம்ம வச்சுருக்கிறோம், விடுங்க முன்னாடி போய் அடிக்கிட்டோன்னு பார்த்தா சிப்பம் தூக்க ஆரம்பினாங்க. அதெல்லாம் ஒரு ராங் மூணா. ஜோப்ராஜோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஜோப்ராஜ் 7 பால்ஸ்க்கு அந்த 16 ரன்ஸ் செம்மையா அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பண்ண வேண்டிய வேலை, பேட்ஸ்மேன் பண்ண வேண்டிய வேலை பவுலர் வந்து பண்ணிட்டு போனாரு. கேகேஆர் பவுலிங் பார்த்தோம்னா வேற லெவலா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல தூக்கிட்டாங்க, வைபவ் ஆரம்பம் ஸ்டார்டிங்ல தூக்கிட்டாரு அவரு. அப்புறம் மிடில் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தியும் மொயின் அலியும் போட்டு வந்து
ரன்னே அடிக்க விடாம பண்ணிட்டாங்க. ஸ்கோரே அவ்வளவா வந்து வரவே இல்ல. 151 தான் சொல்ல போனா மொயின் அலியும் நம்ம வருண் சக்கரவர்த்தி வா வருண் வா விக்கெட் எடுக்க வான்ற மாதிரி செம்ம. அப்புறம் வந்து 20 ஓவர்ல 151 தான் அடிக்க முடிஞ்சு அவங்களால. எவ்வளவு போராடியும் அது மேல வந்து எதுவுமே ஸ்கோர் பண்ணவே முடியல அவரால. ஹர்ஷித் ராணா நல்லா போட்டார் டெப்த்ல. டெப்த் நல்லா போட்டார் ஹர்ஷித் ராணா. அதனால தான் டீசெண்டா அவங்களால 151 ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். 152 எடுத்தா வின்னு கேகேஆர் வந்து பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க. பேட்டிங் வந்து ஆட வந்தாங்க. அப்புறம் பார்த்தானா வழக்கம் போல மொயின் அலியும் டிகாக்கு தான் இறங்கினாங்க. மொயின் அலி அவ்வளவு பெர்ஃபார்ம் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் 7 பாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 பாலுக்கு 0 தான் அடிச்சிருந்தாரு. எதுவுமே அடிக்கவே இல்லை அவரு. ஆமா, அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே 41 தான். என்ன சொல்றது, 12 பால்ஸ்க்கு 5 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு மொயின் அலி. ஒரு பக்கம் ஃபுல்லா ஸ்கோர் ஃபுல்லா வந்து டிகா கைத்திருந்தாரு மொயின் அலி. இன்னொன்னு அந்த ரன் அவுட் பாத்தியா மொயின் அலி, இது ரியான் பராக் எனக்கு என்ன ஆகுது அப்படி சும்மா அடிச்சாரு அவுட்டு. வின்டன் டிகாக்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல யாரை பத்தியுமே பேச வேணாம், ஒன் மேன் ஷோ காமிச்சாரு வின்டன் டிகாக். போட்டு பிரின்னு பிரிச்சாரு. 61 பால்ஸ்ல 97 ரன்ஸ், 159 ஸ்ட்ரைக் ரேட். அத சொல்லு. ரஹானே சென்டர்ல வந்து அஜிங்க ரஹானே வந்தாரு. ரஹானே வந்து ஓகே மீன்ஸ் ஓகே ரொம்பலாம் இல்ல, ஓகே அவரால் முடிஞ்ச ரன்னு 18 ரன் அடிச்சுட்டு அவரும் நிறைய எடுத்தாரு. அசரங்கா விக்கெட் எடுத்தாரு ரஹானே. இது ஓகே ஒரு டீசன்ட் விக்கெட் தான். பட் அங்கேஷ் ரகுவன்ஷி அந்த பையனை போன மேட்ச் நம்ம சொன்னோம், ஃபினிஷிங்லாம் யூஸ் பண்ணா அந்த பையனால ஆட முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஒரு டவுன் முன்னாடி அனுப்புங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை வெளியே உட்கார வச்சு முன்னாடி அமிச்சார் ரஹானே. பட் குட் கேப்டன்சி பை ரஹானே. அண்ட் அந்த பையனும் 17 balls to 22 runs 129 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. பட் டீசன்ட் நாக் அண்ட் சம ஃபினிஷ் ஃபார் கேகேஆர். அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை தொடங்கி இருக்காங்க. அண்ட் ராஜஸ்தான் வந்து பவுலிங் வந்து மீன்ஸ் அவுட் ஆகாது என்ன பண்றாங்க, பட் எதுவுமே பண்ண முடியல அவங்களால. இல்லண்ணா ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் ஜோஃப் ஆர்ச்சர் செம்ம சீன். மொயின் அலியால டச்சே பண்ண முடியல. நான் நல்லாவே பார்த்தேன், என்னப்பா மொயின் அலி டச் பண்ண முடியல, என்னடா இது இப்படி இருக்குது பிச்சுலாம் யோசிச்சேன். பார்த்தா அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ரியான் பராக்லாம் வந்து போட்டாரு. அப்போ கூட அவங்களால விக்கெட் காலம்ஸ் யூஸ் பண்ண முடியல. ஆர்ஆர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து தீக்ஷனா வந்து பவர் பிளேல ட்ரை பண்ணாங்க. ஏன் துஷார் பண்டா ட்ரை பண்ண எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா துஷார் பண்டா ட்ரை பண்ணிருந்தா ஒருவேளை விக்கெட் விழுந்திருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஆமா, நான் துஷார் தேஷ்பாண்டேக்கு விக்கெட் டேக்கிங் லக்கு. அதே மாதிரி ஜோஃப் ஆர்ச்சருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் இருந்துச்சு. பவர் பிளேல அப்படியே குத்து முச்சிருக்கணும் 2 பேரையும். 3 ஓவர் முடிச்சிருந்தீங்கன்னாவே கொஞ்சம் ரன் ரேட் நல்லா வந்திருக்கும். சாரி, ரன் ரேட் குறைச்சிருக்கலாம், விக்கெட் காலம் சேர்க்கணும் எடுத்திருக்கலாம். அண்ட் நான் ராணி இதுல தெளிவா பார்த்தாரு. முதல் 6 ஓவர் பேசறக்கே குத்து முடிச்சுட்டு மிடில்ல தான் ஸ்பின் எடுத்துன்னு வந்தாரு ரஹானே. அண்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ரியான் பராக் ஒரு மாதிரி போயிடுச்சு. கிட்ட வந்து க்ளோஸா வந்து விட்டு போயிட்டாங்க. பட் நெட் ரன் ரேட் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ திங்க் அவங்க லாஸ்ட்னு நினைக்கிறேன் இந்த மேட்சோட. -1.88 இருக்கு. ரன் ரேட் மேக்கப் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படணும். அவங்க கஷ்டப்படணும். பிளஸ் வந்து நேற்று வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க, விக்கெட் விழுந்துருமா வந்து எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. பட் அவங்க இப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தாச்சுங்களேன், அவங்க வந்து உள்ள போறதே கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு டவுட் நானா இவங்க குவாலிஃபை கூட ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க நீங்க யார ஃபில் பண்றதுன்னு எனக்கு புரியல. போன மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ்ல சொல்லியிருப்போம், ஹெவிலி டிபெண்ட் ஆன் ரியான் பராக் அண்ட் ஜெய்ஸ்வால். அவங்க 2 பேரும் அவுட் ஆனாங்க, டப்புன்னு எல்லாம் அவுட் ஆகுறாங்க. என்ன பண்ணுவாங்களோ ராஜஸ்தான் ராயல்ஸ். நான் வந்து ஒரு போல்ட் டிசிஷன் எடுப்பேன்னா, என்னப்பா இது மேல ஒன்னும் இல்ல, போப்பா அந்த 13 வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷி குத்த ஆட உடுப்பா போப்பான்னு இருப்பேன். லாஸ்ட் இயர்ல வந்து ரியான் பராக் வந்து 4th ஒன்ல ஆடினாரு. இப்ப வந்து 3rd ஒன்ல ஆடுறாரு. 4th ஒன்ல வந்து நிதிஷ் ராணா ஆடணும். பட் வந்து மாத்தி ஆடுறாங்க, ஏன்னு தெரியல. நிதிஷ் ராணா கேகேஆருக்கும் 3ல தான் ஆடினாரு, இப்ப இங்க 4ல ஆடுறாரு. மேபி அவங்க அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் யோசிக்கிறாங்களோ, மேபி இருக்கலாம் கண்டிப்பா. ஆனா லாஸ்ட் இயர் 4th டவுன்ல இறங்கி தான் ரியான் பராக் 500 ரன்ஸ் அடிச்சாரு. ஆரஞ்சு கேப் கிட்டத்தட்ட வந்தாரு. தெரியல அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜின்றது. புது கோச்சிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னவோ. அவங்களோட கேம் அவேர்னஸ் எப்படி இருக்கும் எப்படி வரும்ன்றது தெரியல.
பட் குட் வின் ஃபார் கேகேஆர் அண்ட் நான் ப்ரெடிக்ஷன் பண்ண டீம் கேகேஆர் வின் பண்ணியிருக்கு. அப்படியே மூவ் ஆன் பண்ணா இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் எஸ்ஆர்ஹெச் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்களுக்கு இன்னைக்கு மேட்ச் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம்ல வந்து மோதுறாங்க. அண்ட் குட் பேட்டிங் சர்ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. அதோட இனிஷியல் தாட்ஸ் நான் உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா வந்து லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஆர்எஸ் போட்டு பிரின்னு பிரிச்சு பெஞ்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எய்மே 300 அடிக்கணும் போல. ஸோ வந்து இந்த எல்எஸ்ஜி பவுலருக்கு போட்டால் 300 வந்து அடிக்கலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ரைட் திங்க். ஆனா வந்து என்சிஏ நேத்து வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆவேஷ் கானுக்கு. ஆவேஷ் கானுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆகாஷ் தீப்க்கு நெக்ஸ்ட் மேட்ச்க்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்கன்றத கேள்விப்பட்டுக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆவேஷ் கானுக்கு என்சிஏ கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. எல்எஸ்ஜியோட மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் டீம் வந்து ஓகே பண்ணாங்கன்னா ஆவேஷ் கான் வில் பி பிளே. அந்த 300 எதிர்பார்க்கலாம் நான் இந்த மேட்ச். மேபி எல்எஸ்ஜி போல சர்ப்ரைஸ் பண்ணாலும் சர்ப்ரைஸ் பண்றாங்க, அதில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. பட் குட் பேட்டிங் சர்ஃபேஸ் கொடுப்பாங்க. டாஸ் வின் பண்ண எல்எஸ்ஜி ரிசர்வ் பண்ணிட்டு தயவு செஞ்சு பேட்டிங்கை மட்டும் ஹெச்ஆர்எஸ் கொடுத்துறாதீங்க. ஏன்னா வந்து தெரியும் உங்களுக்கு அவங்க பிரிச்சு மெஞ்சிடுவாங்க. நீங்க வந்து டாஸ் வின் பண்ணா நீங்களே வந்து பேட்டிங் பிடிச்சிருங்க. ஆமா, நான் அவங்க சேஸ்ல கொஞ்சம் வீக்னா. எஸ்ஆர்ஹெச் சேஸ்ல வீக் டீம் அவங்கெல்லாம். அதனால வந்து அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. பட் அது ஒரு குட் நியூஸ் தான். அண்ட் நல்ல ஒரு மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்எஸ்டியோட பேட்ஸ்மேன்ஸும் குறைச்சி மதிப்பிட வேணாம். ஈ கேன் ஏபிள் டு 200 சேஸ். அவங்க கதை பேட்டிங்க்கு அது இந்த மாதிரி விக்கெட்ல எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அவங்க நிக்கலஸ் பூரன்லாம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா தலைமையில அடிப்பாரு. பார்க்கலாம் என்னன்றது. பிக்ஸ் கொடுத்துறாங்கண்ணா நம்ம வியூவர்ஸ்க்கு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிக்கலஸ் பூரான், பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் மார்ஸ். செம்ம டீம்னா. அண்ட் இவங்க கண்டிப்பா ரன் அடிப்பாங்க, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பேட் கமின்ஸ் எடுத்தது தான் கொஞ்சம் சர்ப்ரைஸ். ஏன்னா ஆஃப் லேட் அவர் கொஞ்சம் நல்ல இல்லை. லாஸ்ட் மேட்ச் போட்டு பிரிச்சுட்டாங்க ஆர்ஆர் பேட்ஸ்மேன்ஸ். அதனால கொஞ்சம் டவுட் தான். பட் பார்க்கலாம். ஷமி ஆடுவாரானா? இல்ல, ஷமி இன்னைக்கு இன்ஜுரி நினைக்கிறேன். நிகில் இருக்குது. ஸோ வந்து மேபி ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, லாஸ்ட் மேட்சே அவருக்கு கொஞ்சம் முடியலன்ட்டு வெளியே போயிட்டாரு. மேபி ஆஃப் த லேட் வந்தா வருவாரா வரமாட்டாரா தெரியல. பட் பார்க்கலாம். குயிக் ப்ரெடிக்ஷன்ஸ்னா எந்த டீம் வின் பண்ணும்? எனக்கு வந்து இன்னைக்கு எந்த எல்எஸ்ஜி வின் பண்ணணும்னு ஆசை. நான் வந்து வின் பண்ணா நல்லா இருக்கும். ஹைதராபாத்துக்கு போறேன். சொல்லுங்க. கண்டிப்பா வந்து எல்எஸ்ஜி தான் வின் பண்ணு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட்லயே வந்து ஹெச்ஆர்எஸ் அடிக்க போறாங்கன்னு என் மைண்ட் சொல்லுது. பார்க்கலாம், எது என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. மேபி ஐ குட் சர்ப்ரைஸ் ஆனா. பட் நான் எஸ்ஆர்ஹெச் பார்க்க போறேன் இன்னைக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்ட்டு. ஐ திங்க் ஐ வாண்ட் டு வின் எஸ்ஆர்ஹெச். நீங்க வந்து எல்எஸ்ஜி பக்கம் போயிருக்கீங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகானை தூக்கி ஆள்ல போட்டுக்கோங்க.